ரொம்ப டென்ஷனாக இருக்குது எனக்கு. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் இந்த டென்ஷன் இருக்குது எனக்கு. அந்த பயத்தினால தான் இன்னும் ஏதோ நல்லா பாண்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இன்றைய தினம் காமராஜர் அரங்கத்தில் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது உங்கள் அபிமானத்துக்கும் உங்கள் அன்புக்கும் நான் என்ன செஞ்சாலும் அது மாறா இருக்காது. நான் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களுக்கு ஒன்று தான் செய்ய முடியும். முடிந்தவரையிலும் நன்றாக பாடணும். முடியாட்டி பாடுறது நிப்பாட்டணும். அதுதான் செய்ய போகிறேன் நான். 15ஆம் தேதி இந்த மாதம் நான் முதலாக பாடின தேதி அது. 66 நான் பாடத் தொடங்கினேன். எனக்கு அந்த வாய்ப்பை அழைத்த என் குருநாதர் அமரர் கோதண்டபாணி அவர்கள் அன்றைய தினம் நான் முதலாக அவர்கிட்ட ஆடிஷனுக்காக போய் பாடும்போது சொன்ன வார்த்தை என் மனசில் இன்றைக்கும் கேட்குது. அவர் சொன்னார், நீ டிசிப்ளினாக இருந்தால் மினிமம் ஒரு 40 வருஷம் பாடுறையா, நல்லா இரு நீ அப்படின்னாரு. அவர் என் உள்ள என்ன பார்த்தாரு எனக்கு தெரியல. அவர் கனவு பழிச்சிச்சு. என் மேலே எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆனால் அவர் நினைச்சது நடக்கும்போது அவர் என் பக்கத்தில் இல்லைன்ற ஒரு ஆதங்கம் இருக்குது, கஷ்டம் இருக்குது மனசில். பட்டு உடல் பொருளில் இல்லைன்னா கூட அவர் ஆவியாக, அவர் மனசு, அவர் ஆத்மா எங்கெங்கே நல்ல இசை நிகழ்ச்சிகள் நடக்குதோ, நான் எங்கெங்கே பாடுறேனோ அங்கெல்லாம் அவர் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நான் அவர் பாதத்துக்கு நான் அர்ப்பணிக்கின்றேன். உங்கள் எல்லோருக்கும் மற்றொரு தடவை என்னை கேட்டு வாழ்த்து இன்னைக்கு கூட என் மேலே இந்த அளவுக்கு அன்பு காட்டினதுக்கு உங்கள் பாதத்துக்கெல்லாம் நான் நமஸ்கரிக்கிறேன். நன்றி.